ஓகே 2029 அப்ப திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுறணும்னு சொல்றீங்க. இல்லை ஏற்படும், பைய ஏற்படும். ஆமா ஏற்படும். போய் நுழைந்து விட்டார்களே. இந்த பாருங்க இப்போ அதைத்தான் இப்போ சொல்ல போறேன். என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு திமுக போன்ற ஆட்சியை விட்டு இறங்கியவர்கள், அதிமுகவை போல மந்திரிகளாக இருந்தவர்கள், இங்கே எல்லாரும் நம்முடைய விஜய் கட்சியை நோக்கி பழைய மந்திரிகள் அதிமுகவிலிருந்து பெரும்பகுதியும் திமுகவிலிருந்து ஒரு சிலரும் போகிறார்கள். என்ன காரணம் என்றால், இவர்களுக்கு மந்திரி ஆக வேண்டும் என்பதல்ல, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தங்களுடைய பதவியையும் இழந்துவிட்டு அவர்கள் அங்கே போவதற்கு பெரிய காரணம் இந்த வழக்குகள் கிளறப்படக்கூடாது என்பது. ஆகவே நாம் வழக்குகள் அரசு கிளறுமானால் நம்முடைய நிலை மோசமாகிவிடும். ஆகவே நாங்கள் மத்திய அரசு கிளறும்ல சார், இதுக்கு சொல்றேன், அப்புறம் அதுக்கு சொல்றேன் இருங்க. இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமா, செய்கிறோம். எங்களுக்கு இந்த வழக்குகளை கிளறாதீர்கள் என்று ஒரு பேரம். அதே போல இப்பொழுது அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளோடு அவர்கள் சமரசப்படுத்திக் கொள்வார்கள். அது பிஜேபியிடம் என்ன என்றால், மோடி லஞ்சம் வாங்க மாட்டாரே தவிர மற்றபடி அரசியல் ரீதியாக எல்லா விதமான களவு நடவடிக்கைகளும் அந்த கட்சியிலும் உண்டு. ஆகவே இவர்கள் அந்த அமலாக்கத்துறையை ஏவுவதற்கு பயன்பட்டார்கள். இப்பொழுது அது 2/3 பெரும்பான்மையை கொண்டு வந்து நாட்டினுடைய முகத்தை மாற்றிவிட வேண்டும் என்பது மோடியினுடைய மோசமான சிந்தனை போக்கு. அதற்காக அவர் மம்தா கட்சியை உடைத்தார், உத்தம் தாக்கரே கட்சியை உடைத்தார், எல்லா கட்சியும் உடைத்து இப்பொழுது 2/3 நெருங்கி கொண்டிருக்கிறார். திமுகவும் உள்ளே போய்விட்டால் 2/3 பெரும்பான்மை வந்துவிடும். இந்தியாவினுடைய முகத்தை மாற்றி விடுவார்கள். இந்திக்காரர்களின் ஆட்சியாக இந்தியாவில் நடக்கும். அதாவது பாராளுமன்ற இடங்களில் 48% இந்தி பேசுகிறவர்களிடமும் 52% இந்தி பேசாத இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடமும் இருக்கும் என்கின்ற நிலை வருகிற போது, இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேஷ் என்கின்ற நிலை உண்மையிலேயே ஏற்பட்டுவிடும். இது ஒரு நாடாக வேண்டும் என்பதுதான் மோடி விரும்புகிறார். இது பல மாநிலங்களின் இணைப்பு, பல நாடுகளின் இணைப்பு என்கின்ற வரலாற்று உண்மையை மூடி மறைத்துவிட்டு இதை ஒரு நாடாக்க முயலுகிறார். ஒரு நாடு ஒரு மொழி அவர் சொல்லுகிறாரே, அதாவது ஒரே தேர்தல் ஒரே வாக்கு என்பது போல ஒரே நாடு ஒரே சிந்தனை, பல மாநிலங்கள் பல மொழிகள் என்பவையெல்லாம் சும்மா வீட்டில் நம்ம தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவனை நம்ம தமிழன் தான் நினைக்கிறோம். தமிழ் தானே அவன் சிந்தனை மொழி. அதுபோல் இவர்களுக்கும் வீட்டு மொழியாக இதை வைத்து கொள்ளட்டும். நாட்டின் மொழியாக இந்தி இருக்கும், இந்திக்காரர்கள் நாடாளுவார்கள். பிறகு இது இந்தியா என்பது இந்து மற்றும் இந்தி தேசங்களின் சேர்க்கையாக இருக்க வேண்டும் என்று மோடி திட்டமிட்டு, மோடி செய்ய போன மோடி நல்லதுகளையும் எத்தனையோவற்றை செய்திருப்பார் ஆட்சியில். ஒரு மனிதன் முழுக்க கெட்டவன் என்றும் இல்லை, நல்லவன் என்றும் இல்லை. ஆனால் அவருடைய மோசமான சிந்தனை போக்குகளில் இந்துத்துவாக ஆக்குவது, இந்து நாடாக ஆக்குவது, இந்தி பேசுகின்றவர்களின் நாடாக ஆக்குவது என்பதற்கு அவருக்கு 2/3 பெரும்பான்மை தேவைப்படுகிறது. அந்த இடத்தை மம்தா கட்சி, உத்தம் தாக்கரே கட்சி எல்லாம் நிரப்புவது போல திமுகவும் போய் நிரப்பி விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த நம்முடைய விஜய் போல பேசாமடந்தைகளால் ஒரு பயனும் இல்லை. அது நாடே செத்து போய் கிடக்கிறது. தமிழ்நாட்டு மக்களிடம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அரசியல் சாசனத்தின் மூலம் மாற்றப்படுவதன் மூலம் வரப்போகிறது என்பதை 7 கோடி மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களை வீறு கொள்ள வைப்பதற்கு பதிலாக முதலமைச்சருக்கே தெளிவில்லை, அவர் படுத்து கிடக்கிறார். நம்முடைய நாட்டில் பெரிய குறைபாடு நான் சொல்லுகிறேன், இந்தியை நாம் தடுத்து நிறுத்திவிட்டதற்கு காரணம் பொதுமக்களை திரட்டி போராடியது தான். நாம் அரசியல் சாசனத்தின் வழியாக 65 வர வேண்டிய இந்தியை கூட நம்மால் ஏன் நிறுத்த முடிந்தது இன்றைக்கு வரையிலும் என்றால், மக்கள் சம்மதிக்காவிட்டால் எந்த ஒன்றையும் திணிக்க முடியாது. அவர்கள் செத்தார்கள். அதே மாதிரி மேகதாதுவுக்கு, அதே மாதிரி பாராளுமன்ற இடங்களின் குறைப்புக்கு விஜய் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த மக்களை திரட்டி வீதியில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். மேகதாது அணையை நம்முடைய மாநிலத்திற்கு பக்கத்திலே அவன் கட்டிவிடுவானா? கட்டிவிட்டு அந்த அணை பாதுகாப்பாக இருந்து விடுமா என்ற எண்ணத்தை அவனுக்கு உண்டாக்க வேண்டும். எப்படி இந்தியை இன்றைக்கு வரையிலும் தமிழ்நாட்டுக்குள் திணிக்க முடியவில்லையோ அதுபோல மேகதாது கட்டப்படக்கூடாது, பாராளுமன்ற இடங்கள் குறைக்கப்படக்கூடாது, தமிழர்களின் உரிமை பறிபோகக்கூடாது. அந்த எண்ணத்தை வெறுமனே ஐ கேன் அப்ரோச் லீகலி
என்று விஜய் பேசி கொண்டிருப்பதெல்லாம் கதைக்கு ஆகாது. நீ என்ன சுப்ரீம் கோர்ட்டில் கதவை சாத்தி விட்டு போ வெளியே என்று சொல்லிவிடுவான். இதை சொல்லிவிட்டானே, ஸ்டாலினுக்கு சொன்னானே, போ காவிரிக்கு மேகதாதுக்கு போ, இதே வேலையா அவங்களுக்கு என்று கேட்டான். இதெல்லாம் மக்களை திரட்டி விட்டால் சட்டம் என்ன செய்து விடும் என்று கேட்கிறேன் நான். மக்கள் 7.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டுக்குள் பாஜக கொடி பறக்காது. நம்முடைய மந்திரிகள் உள்ளே நுழைய முடியாது. நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை மக்களை திரட்டி ஆக்குவதற்கு நம்முடைய விஜய் மாதிரி ஆட்கள் போதாது. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து இப்பொழுது நெல்லையில் நடைபெற்றுள்ள போராட்டம் நாடு முழுவதும் அது பரவுமா? நீங்கள் கூறியது போலவே இந்த மக்கள் திரள் போராட்டத்தால் நீட் தேர்வு ரத்தாவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இல்லை, அது பரவுவது நல்லது தானே. இளைஞர்கள் சிந்திப்பது, இளைஞர்கள் தலைமை ஏற்பது, இளைஞர்கள் நாட்டினுடைய தேவையை முன்வைப்பது, எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் அவர்கள் அரசை எதிர்த்து போராடுவது, அதன் மூலம் அரசுக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது தேவையான ஒன்று தான். ஆகவே நாட்டினுடைய அரசியல் போக்கு மாறுவது. தமிழ்நாட்டிற்குள் ஏன் அது வேகமாக வரவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நாட்டினுடைய சிந்தனை போக்கையே கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னமும் ஜனநாயகனுக்கு 2000 போராட்டம் நடக்குது சார். எல்லா இடத்துலையும் போராட்டம் பெரிய அளவில் நடந்தது. சென்னை மற்ற இடங்களையும் போராட்டம் நடக்குது. கொஞ்சம் வடநாட்டில் நடப்பது போல் டெல்லியில் நடப்பது போல் இல்லை. அது இன்னும் நம்முடைய சிந்தனை பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தீவிரமடைய வேண்டும். சரியான சிந்தனை போக்குகளை ஊட்டினால் யாரும் கிளர்ச்சி அடைவார்கள். சரியான சிந்தனைகளை ஊட்டுவதில்லை. நம்முடைய தலைவர்களே அறியாமையுடையவர்கள். அவர் லீடர்ஸ் ஆர் இக்னரண்ட். நான் அழுத்தி சொல்கிறேன், தே ஆர் இக்னரண்ட், டோட்டலி இக்னரண்ட். அதனால் அவர்கள் மக்களை வழிநடத்த முடிந்தவர்களாக இல்லை என்பதுதான் நம்முடைய பெரிய குறைபாடு. ஓகே சார், நன்றி சார். எங்களோடு இந்த சிறப்பு விவாதத்தில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும், நாட்டு மக்களை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் இக்னோராக இருக்கக்கூடாது, அறியாமையில் இருக்கக்கூடாது என்ற கருத்தையும் முன்வைத்தமைக்கு தொடர்ந்து மக்கள் என்ன பதில் கூறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.